வேதை புஷ்பா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லோருமே என்னுடைய வீடியோவை பார்த்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் மக்களே. அம்மா வைத்திருக்கிறே அப்பா. ஐயோ அது கிடக்கு, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். சரி, என்னடி செய்யுது இப்போ? தமிழ் உட்காந்துட்டு இருக்கிற? ஒரே வயிற்று வலிக்குதுங்க, ஒரே வயிற்று வலிக்குது. என்ன சாப்பிட்ட? என்ன ஒன்றுமே சாப்பிடலனா? ஒன்றும் சாப்பிடாம எப்படி வேறு வரும் உனக்கு? அப்பா போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரி ஓடு, சீக்கிரம் போட்டு வா. டாக்டர் இப்போ இந்த நேரம் இருக்கிறாருன்னு தெரியலையே. ஓடு, நீங்கள் வந்து வீட்டில் இருங்க, நான் போய் வந்து டீ போட்டு தரேன். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரி, காசு எடுத்துகிட்டு போட்டு பார்த்துட்டு. டாக்டர் என்னம்மா? ஒரே வயிறு வலி டாக்டர். ஒரே எவ்வளோ நாள் எப்பயில இருக்கு? ஒரு 3 மாசமா இருக்கு டாக்டர். என்ன சாப்பிட்டிய? ஒன்றும் சாப்பிடல, மீன் குழம்பு தான் லைட்டாக போட்டு சாப்பிட்டேன். என்ன ஒரே வயிறு வலி தாங்க முடியல டாக்டர். சட்டம் பாருங்க டாக்டர். கை விடுங்க. ஐயோ அம்மா, அந்த கை விடுங்க. சட்டம் பாருங்க டாக்டர், வயிறு வலினா பிச்சுக்கிட்டு போயிடுது டாக்டர். அது சரி, கிட்ட வாங்க டாக்டர். இழுத்து முடிச்சு விடணுமா டாக்டர்? இழுத்து முடிச்சு விடுங்க. இடம் வலிக்குதா? அந்த இடம் தான் கொஞ்சம் கீழே டாக்டர். இந்த இடம் டாக்டர். இங்கே வலிக்குதா? அங்கே தான் டாக்டர் வலிக்குது. அங்கே எல்லாம் இல்லை டாக்டர். வலிக்குதா? அங்கே எல்லாம் இல்லை, இங்கே எல்லாம் எதமாக இருக்குது டாக்டர். என்ன டாக்டர் கண்ணில் குத்தி விடாதீங்க டாக்டர். இது என்ன மிஷின் டாக்டர்? இது டெக்னாலஜி மிஷின். அப்படியா? வந்து உடம்புல என்ன இருந்தாலும் உடனே காட்டி கொடுத்துரும், கரெக்டாக இருக்கும். அப்படியா? இந்த மிஷின் இப்போ தயாரிச்சிருக்காங்க. இது வந்து புதுசாக வந்திருக்குது. ரைட்டு. சரிம்மா, என்ன டாக்டர் நீங்கள்? சரி, இப்போ பெஞ்சில் படுங்க, நான் செக் பண்ணுங்க. பெஞ்சில் போய் படுக்கவா? படுங்க. சரிங்க டாக்டர், வாங்க டாக்டர். சட்டுன்னு வந்து பாருங்க டாக்டர், ஒரே வயிறு வலி பிச்சு. அதான் சரி பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி படுமா நீ. வாங்க டாக்டர், வயிற்று வலிக்குது. ஐயோ டாக்டர், வலிக்குது டாக்டர், வலிக்குது டாக்டர். வலிக்குது டாக்டர், ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர். அந்த ரூமில் உள்ளவங்க பார்ப்பாங்களா டாக்டர்? ஐயோ வலிக்குது டாக்டர், சாப்பிடுங்க டாக்டர். டாக்டர் பாருங்க டாக்டர், காலை நல்லா நீட்டு விடுங்க. ஐயோ டாக்டர், டாக்டர் ஐயோ அமுக்காதீங்க டாக்டர், வலிக்குது டாக்டர். அங்கதான் வலிக்குது டாக்டர். இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அங்கெல்லாம் இல்லை டாக்டர். ஐயோ அங்கெல்லாம் எப்படி டாக்டர் வயிற்று வலிக்கும்? வயிறு வலினா இங்கே தான் டாக்டர், இங்கே தான் டாக்டர். அங்கே தான் டாக்டர். என்ன அப்படிதான் டாக்டர். அப்படியே அமுக்கி விடுங்க. வலி நாங்கள் கேட்டோம். வலிக்கலையா? இல்லை இல்லை, அங்கெல்லாம் இல்லை. வலிக்குதா? இல்லை இல்லை டாக்டர். வலிக்குதா? இந்த இடம் தான் லேசாக லைட்டா, இங்கே கொஞ்சம் நெஞ்சில் வலிக்குதா? இந்த இடம் வலிக்குதா? இல்லை டாக்டர், இல்லை டாக்டர். மூச்சு விடுங்க. வீட்டு வலிக்குதா? டாக்டர் அதாங்க டாக்டர், உழுக்கிற மாதிரி இருக்கணும், உள்ள ஆடுற மாதிரி இருக்கு டாக்டர். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் டாக்டர். புண்ணு ஓவராக விழுந்துட்டு. ஐயோ டாக்டர், புண்ணு ஓவராக விழுந்துட்டு. புண்ணு வந்து இனிமேல் ரொம்ப அதிகமாக இருக்கு விழுந்துட்டு புண்ணு. நீங்கள் வந்து அந்த புண்ணு ஆற்றுறதுக்கு நான் மருந்து தரேன். 1 நாள் வந்துட்டு போகணும் நீங்கள். சரி டாக்டர். ஆமாம், மருந்து இன்ஜெக்ஷன் வந்து டெய்லி போட்டு 1 நாள் மாத்திரை எழுதி தரேன். சரி டாக்டர். இப்போ வந்து ஒரு மாதம் ஆகுது புண்ணுலாம் சரியாகுதுண்ணா. சரி, 1 மாதத்துக்கு உள்ளதை எழுதிட்டாங்க டாக்டர். நான் வாங்கிட்டு போகிறேன், மெடிக்கலில் வாங்கிடுறேன் டாக்டர். சரி, அப்படியே உட்காருங்க. அப்படியே என்னால் எழுத முடியல டாக்டர். அப்பா
அப்பா டாக்டர் வரவா டாக்டர் என்ன எழுதி தரீங்களா டாக்டர் மருந்து மாத்திரையே இப்போ வந்து இதில் மேலே உட்காருங்க. சரிங்க டாக்டர் நான் வரேன் டாக்டர். உட்காருங்கம்மா அதில். நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன். எழுதிதாங்க டாக்டர். அதுபடி நீங்கள் பழத்தில் தவறாமல் கரெக்டாக சாப்பிட்ணும். சரிங்க டாக்டர். அப்புறம் என்ன புண்ணு கடுமையாக சிறப்பு நான் மருந்தெல்லாம் எழுதி தரேன். புண்ணு கடுமையாக இருக்குது. புண்ணு கடுமையாக இருக்கா? ஆமாம், புண்ணு கடுமையாக இருக்குது. வேலையெல்லாம் ரொம்ப அதிகம் செய்யாதீங்க. நெத்திர முழிக்காதீங்க. வேலையெல்லாம் அதிகமாக செய்யக்கூடாதா டாக்டர்? ஆமாம், வேலை அதிகம் செய்யாதீங்க. நெத்திர முழிக்கக்கூடாது நைட்டில். அது எப்படி டாக்டர் வேலையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும்? வீட்டு வேலையெல்லாம் இருந்தாலும் நைட்டு நெத்திர முழிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நேரத்தில் தூங்கிடுங்க. சரி. நைட்டு ரொம்ப நேரம் நெத்திர முழிக்காதீங்க. வயிற்று புண்ணுக்கு சிறப்பு எழுதுங்க. நான் சிறப்பெல்லாம் எழுதிடுறேன். ஊசி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி டாக்டர்? ஊசி வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து போய் இங்கே போட்டுக்கணும். உங்கள்கிட்டயா? ஆமாம், இங்கே வந்து போட்டுக்கணும். நான் போட்டு விடுவேன். நீங்கள் போட்டுருவீங்களா டாக்டர்? ஆமாம். சரி, ஊசி ஒன்று ஒரு நாள் கன்ஃபார்மாக போட்டுக்கணுமா? கன்ஃபார்மாக வந்து போடணும் நீங்கள். அப்படியா? ஏன்னா இது அப்போ புண்ணு இந்த புண்ணு ஆறும். சரிங்க டாக்டர். அதாவது அடி வயிற்றுல விழுந்துட்டு புண்ணு. ஐயோ அதான் வலிக்குது டாக்டர். ஆமாம், அது வந்து அதனால் இப்போ வேலை வெட்டியெல்லாம் ரொம்ப செய்யாதீங்க. சரி டாக்டர். இந்த கைட்டு கண்ணு முடிக்காதீங்க. ஒரு மாதம் தானே? சிறப்பெல்லாம் எழுதி தரேன். அதுபடி நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு டேப்லெட் வந்து காலையில் ஆகாரத்துக்கு ஆகாரத்துக்கு முன்னாலேயும் எழுதியிருக்கிறேன், ஆகாரத்துக்கு பிறகு எழுதியிருக்கிறேன். சரிங்க டாக்டர். அதுபடி கரெக்டாக சாப்பிட்ணும். சரி டாக்டர். நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. இது நல்லா குளிர்ச்சியான சாமான் கம்மி கொஞ்சம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா வளர்த்து வலிக்கும். கீரை ஐட்டம்லாம் சேர்க்கலாமா? கீரை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதுளம்பழம் இது மாதுளம்பழம் தின்னா டாக்டர் ஒரு வயிற்று அது புண்ணு அதிகமாக இருக்கிறதுனால வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வரணும். அப்படி பேச முடியல டாக்டர், நீங்கள் பார்த்து எழுதுங்க டாக்டர். ஆமாம் அதெல்லாம் சரியாயிடும். ஊசி வந்து நான் 1 நாளைக்கு வந்து போட்டுறேன். ஆமாம், வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் தான் நீங்கள் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்க டாக்டர். நான் எங்கிட்ட சொல்லிவிட்டு ஆமாம், அப்போ தான் 1 நாளைக்கு வந்து உங்கள்கிட்டே ஊசி போட்டுக்கிறேன் டாக்டர். ஆமாம், அப்போ தான் இது ஆறும். ஆமாம், புண்ணு நல்லா கீழே பெரும்புண்ணாயிட்டு. சரிங்க டாக்டர். அது சரியாயிடும். இதை மாத்திரம் நாங்கள் சிறப்பு இதை சாப்பிடுங்க. சிறப்பு எப்படி டாக்டர்? ஆகாரத்துக்கு முன்னாடி ஒரு முடி. நைட்டும் இரவுமா? ஆமாம், இது சளி காலையும். ஆமாம், இது சளி இருக்குது உடம்புல. இது இந்த கொஞ்சம் இதில் ஒரு முடி சிறப்பு சாப்பிடுங்க. அது என்னன்னா டாக்டர், இந்த சளி வந்து எதனால சேருதுன்னா தண்ணியிலே புழங்கிட்டு இருக்கேன் டாக்டர். நீங்கள் தண்ணியில் புழங்காதீங்க அதிகம். அது வெந்நீர் சாப்பிடுங்க. அவங்க அடிக்கடி அவங்களுக்கு வேலை பார்க்கறதால தண்ணியில் கழுவ வேண்டியது. வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. சரிங்க டாக்டர். ஆமாம், நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு நம்ம பார்க்குறோம்ல, அவங்களுக்கு வேலை செய்கிறோம்ல, அது வந்து அடிக்கடி போய் தண்ணியில் புழங்க வேண்டியது, கழுவ வேண்டியது டாக்டர். அது வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே செய்யுங்க. சரிங்க டாக்டர். நம்ம இந்த மருந்து சிறப்பு இது நல்லா கேட்கும். சரிங்க டாக்டர். சரி, நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் ஊசி மட்டும் போட்டுக்க வேண்டியது. ஊசி போட்டுக்கணும். அந்த மாத்திரைலாம் நீங்கள் ஒரு மாத்திரை எழுதிக்கிறேன். சரிங்க டாக்டர். அது வந்து வாங்கி சாப்பிடுங்க. நான் மெடிக்கலில் போக்கில் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம். சரிங்க டாக்டர். இப்போ வந்து ஃபீஸ் எவ்வளோது டாக்டர்? ஃபீஸ் 200 தான். 200 நர்ஸ்கிட்ட கொடுத்துருப்போம். சரி, நர்ஸ்கிட்ட கொடுக்குறேன் டாக்டர். நர்ஸ்கிட்ட ஊசி போய் வாங்கியாந்து கொடுக்கணுமா டாக்டர் மெடிக்கலில்? நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஊசி நர்ஸ் போட்டுருவாங்களா? இல்லை, நான் ஊசி வாங்கிட்டு வாங்க. நீங்கள் போட்டு விட்றீங்களா? சரி, நீங்கள் போட்டுடுங்க டாக்டர். நர்ஸ் போடுறதோட எனக்கு அவ்வளோதான், அது வீங்கி பிடிச்சி. இல்லை ஊசியெல்லாம் நான் தான் போடணும். நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதுக்கு தான் உங்களை ஒரு நாள் வர சொல்கிறது. சரிங்க டாக்டர். ஆமாம். சரி, நான் போய் ஊசியெல்லாம் வாங்கிட்டு வரேன்.